சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கர்ப்பமாக இருப்பது முதலில் பாக்கியாவுக்கு தெரிந்த நிலையில் தற்போது ஈஸ்வரிக்கும் தெரிந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஈஸ்வரி ராதிகாவிடம் இந்த குழந்தை வேண்டாம், கலைத்துவிடு என்று சொல்கின்றார். ஆனால் ராதிகா எதையும் கேட்காமல் இது எங்களுடைய குழந்தை, நாங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்வோம், உங்களுக்கு இதில் தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று ஈஸ்வரியை அசிங்கப்படுத்திவிட்டார். இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ராதிகா தடாலடியாக கோபியிடம் இந்த உண்மையை குடும்பத்தில் இருப்பவர்களிடம் போட்டு உடைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார். ஆனால் கோபி எப்படி இதை எல்லோரிடமும் சொல்ல முடியும் என்று தயக்கத்துடனே தடுமாறி வந்தார். பிறகு ராதிகா தொந்தரவு பண்ணியதால் கோபி நான் சொல்லிவிடுகின்றேன் என்று முடிவுக்கு வந்துவிடுகின்றார். உடனே குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆஜராகிய நிலையில் கோபி சொல்ல தயங்கி கொண்டிருந்து இழுத்தடித்துக்கிட்டே இருந்தார். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த பாக்கியா மாசாக எழுந்து வந்து நான் சொல்லுகின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார். அப்போதும் எல்லோரும் என்ன விஷயம் என்று ஆர்வத்துடன் கேட்ட நிலையில் உங்க அப்பா திரும்பவும் அப்பாவாக போகின்றார், அதாவது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார் என்று பாக்கியா அனைவரது முன்னிலையிலும் சொல்லிவிடுகின்றார். இதை கேட்ட ஒவ்வொருவரும் அதிர்ச்சியான நிலையில் கோபியை அருவருப்பாக பார்த்து எதுவும் சொல்லாமல் போய்விடுகின்றார்கள். பின்பு எழில் கோபியிடம் நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, அதனால் வெளியே போங்க என்று சொல்கின்றார். இதை கேட்ட கோபி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என்ன வெளியே போக சொல்ல நீ யார் என்று எழிலை பார்த்து கேட்கின்றார். அது மட்டுமல்லாது இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, வாய் கூசாமல் வாய் சவடால் விடுகின்றார். இதை பார்த்து கடுப்பான பாக்கியா இது நான் வாங்கிய வீடு, எது சொல்வதாக இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கின்றது, இப்ப நான் சொல்லுகின்றேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க என்று பாக்கியா தெனாவட்டாக சொல்லுகின்றார். உடனே கோபி நீ சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன், எங்க அம்மா சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் ஈஸ்வரி பின்னால் ஒளிவதற்கு கோபி பிளான் பண்ணிவிட்டார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காதபடி ஈஸ்வரி உன் பிள்ளைகள் ஏதாவது செய்வதற்குள் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு என்று கோபிக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆப்பு வைத்து விட்டார். என்ன ஆனாலும் நான் கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று இத்தனை நாளாக அராஜகம் பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரி திடீரென ஆந்தர் பல்ட்டி அடித்ததற்கான காரணம் இனியும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணினால் நமக்கு இருக்கும் இடம் போய்விடும், இந்த பாக்கியாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நம்மளையும் துரத்து விடுவார்கள் என்ற பயத்தினால் ஈஸ்வரி கோபிக்கு கெட் அவுட் சொல்லிவிட்டார் போல இருக்கின்றது. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் ராதிகா இனியும் மான மரியாதை கொஞ்சமாக இருந்தால் இந்த வீட்டில் இருக்காமல் கோபியை கூட்டிட்டு வெளியே போய்விடார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு பிறக்கும் குழந்தையை ஒட்டி பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் நடக்கவும் வாய்ப்பிருக்கின்றது.